யூசுவலாக கனடாவில் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட் செடிங்கள்லாம் இருக்கும், மரம்லாம் இருக்கும். நம்ம வந்து சும்மா பிச்சு சாப்பிட்டுக்கலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். அது எப்படி ரோட்லேயே இருக்குமா அப்படிலாம் கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒன்று காட்டுறேன் பாருங்களேன். ஆக்சுவலாக அது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி சண்டே வேறு, யூஸ்வலாகவே யாரும் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி சண்டே வேறையா யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம சும்மாவே வாக்கிங்லாம் போகலாம். பட் இங்கே பர்டிகுலர் ஒரு ட்ரீ பார்த்தங்க, அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். மல்பெரிஸ், நமக்கு ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, பிளாக்பெரிஸ் எல்லாமே கிடைக்கும். மல்பெரிஸ் வந்து ரொம்ப ரேரு. அதுவும் இல்லாமல் நமக்கு ஒரு 100-200 கிராம்ஸே பார்த்தீங்கன்னா என்ன ஒரு 350-500 ருபீஸ் இருக்குமா. அந்த அளவு ரொம்ப காஸ்ட்லியான ஃப்ரூட் தானே இது. அது வந்து இப்படி ரோட்டில் அப்படி அனாமத்தா அப்படியே கொத்து கொத்தாக இருக்குது பாருங்களேன். ரோடு கூட கிடையாதுங்க, இது ஆக்சுவலாக ஒரு காடு. இது மட்டும் இல்லை, ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக இன்னும் நிறைய செடி இருக்குது பாருங்களேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் ட்ரீ இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்பிள் ட்ரீ இருக்கும், பக்கத்தில் ஒரு ஃபிக் ட்ரீ இருக்கும். அதாவது வாயிலையும் மெதில் அடிச்சுக்கலாம். எல்லாமே வீணாக தாங்க போகும், யாருமே சாப்பிட மாட்டாங்க. இவ்வளோதான் மரம் செடி கொடி வளர்த்தாலுமே அதெல்லாம் எடுத்து யூஸே பண்ண மாட்டாங்க.